கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளைய இந்த 2வது கூடிக்கை சாயங்கால நேரத்தில் நம்ம எல்லாரும் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாயங்கால நேரத்தில் பரிசுத்த வேதத்தை திறந்து எபிரியர் எழுதிய நிர்வாகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். போதும், கண்கள் மூலம் ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோமே சப்பா. இந்த சாயங்கால நேரத்தில் திரும்பி உங்கள் வச்சனத்துக்கிட்ட கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோமே சப்பா. ஐயா, இந்த சாயங்கால நேரம் பரிசுத்தாவினரே, நீங்கள் ஒருத்தொருத்தரை பேசி ஒருத்தொருத்தரை கர்த்தாவே சத்தியத்தைய ஐயா புரியும்படிக்கு கிருபை கொடுக்க கர்த்தாவே. ஐயா, இந்த சாயங்கால நேரம் பரிசுத்தாவினரே, நீங்கள் ஒருத்தருக்கு பேசும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த காலத்தில் உண்மையான வாரசர் பிறந்தவன் எப்படி வளரணும் என்ற விஷயத்தை பற்றி நாம் இதுக்கு வேண்டி கற்றுட்டு வரோம். உதாரணத்துக்கு அப்ராஹாம் மகனாக இசாக்கு 4 நாள் வளர்ந்துக்கிட்டு வர மாதிரி நாம் கற்றுக்கிட்டோம். இதுக்கு முன்ன நாம் வந்தப்போ எந்தெந்த விஷயத்தில் ஒரு விசுவாசி வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது, இல்லாட்டி வாரசராக இருக்கிறதுக்காக தேவன் மூலம் பிறந்தவங்க எப்படி வளரணும், எந்தெந்த விஷயத்தில் நாம் வளரணும் என்பது நாம் கற்றுக்கிட்டோம். அதில் ஒரு பாகம்தான் இந்த வசனம். மடி வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் நீதி வசனத்தை பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பாருங்க, யாரைத்து வளராம இன்னும் குழந்தையா இருக்கிறாங்களோ, நான் இதுக்கு மேலே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி யூடியூப்ல போய் மடி பாருங்க. உண்மையா நான் குழந்தையா இருக்கிறேன்னா இல்லாட்டி வளர்ந்துக்கிட்டு வரேனா என்பது அந்த வச்சனம் மூலம் நம்மளுக்கு என்ன தெரிவிக்குது. யாரைத்தே குழந்தையா இருக்கிறாங்களோ அவங்களாமா நீதி வச்சன விஷயத்துல என்ன இருக்கிறாமா இல்லையாமா பழக்கம் இல்லாதவனா இருக்கிறாராமா, இல்லாட்டி அனுபவம் இல்லாதவன் இருக்கிறாராமா. இன்னைக்கு நாம் எத்தனோ ரட்சிப்பட்டு எத்தனோ வருஷத்துல இருந்து நாம் வச்சனத்தை என்ன பண்றோம், கேட்டுக்கிட்டு வரோம், சொந்தமாக பைபிள் வாசிக்கிறோம், எத்தனை உபதேசங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். கேட்கறது பெருசு கிடையாது. இல்லாட்டி எனக்கு இவ்வளோ வச்சனம் தெரியும் அப்படிங்கிறது பெருசு கிடையாது. நீ கேட்ட வச்சனம், நீ அறிஞ்ச வச்சனம் பிரகாரமும் நீ நடந்துட்டு வர்றையா, இல்லாட்டி நடந்து அனுபவம் பெற்றிருக்கிறியா? புரிய சொல்றது? எந்த வச்சனம் எந்த உபதேசம் கேட்கிறையோ இல்லாட்டி அறிஞ்சிருக்கிறையோ அந்த வச்சனத்துல எவ்வளோ அனுபவம் இருக்கிறது, பழக்கம் பண்ணி இருக்கிற. பழக்கம் பண்ணிக்கிறது அர்த்தம் என்ன? வச்சன பிரகாரம் நடந்துட்டு வர்றேன் இல்லாட்டி நடந்திருக்கிற அப்படிங்கிறது. இங்கே நாம் இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும், எச்சரிக்கை பண்ணிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது, இல்லாட்டி பரிசீலனை பண்ணிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஒரு நாம் அது பழக்கம் இல்லாத இருந்தோம்னா இல்லாட்டி அனுபவம் இல்லாமல் இருந்தோம்னா உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னாக்க, நீ இன்னும் குழந்தையா தான் இருக்கிற. எப்படி இருக்கிற? ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கிற. குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? ஏப்பா அதே நாம் தான் எல்லாமே பண்ணணும், அவங்களால எதுவுமே முடியாது.
நீங்களும் குழந்தைங்க இருக்கிறாங்க உங்களுக்கு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்? A to Z காலைல எந்திரிச்சிலிருந்து எல்லாமே யார் பண்ணணும் சொல்லுங்க? உங்க குழந்தைகள் நீங்க தான் பண்றீங்க. காலையில சாயந்தரம் மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க? குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அதே வளர்ந்தவங்களா இருந்தா சொல்ல வேண்டிய அவசரம் இருக்குதா? எதுவும் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க. அப்படின்னா அவங்க இப்படி நடக்கணுமோ எல்லாம் அவங்களுக்கு தெரிய, அது பிறகு அவங்க வேலையை அவங்க என்ன பண்ணுவாங்க? செஞ்சுட்டு போறதே இல்லாம இன்னொருத்தர் கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க உதவி செய்வாங்க. இதுதான் வளர்ந்த உன்னோட சுபாவம். வளர்ந்தவனோட நிலைமை அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம பரிசீலனை பண்ணிக்கும் போது ஆவிக்குரிய விஷயத்துல நாம் எந்த வச்சனமைத்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமோ, எந்த வச்சனத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ, அந்த வச்சன பிரகாரம் நாம நடந்துட்டு வரோமா, இல்லை நடந்துட்டு வந்த அனுபவம் இருக்குதா? இன்னும் இது மாதிரி நடக்கணுங்கிற ஒரு ஆவிக்குரிய அந்த ரகத்துல ஒரு அந்த அந்த வாஞ்ச, அந்த நெருப்பு, அந்த இறைச்சல் நமக்குள்ள இருக்குதா? நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சாமா? எந்த வார்த்தைத்தே உனக்கு நீ கேட்டையோ இல்லை வாசித்தையோ எந்த வச்சனம் கத்துக்கிட்டியோ அது பிரகாரம் நான் வாழணுங்கிற வாஞ்ச, அந்த இறைச்சல்ங்கிறது உள்ளுக்கு இருக்குதா? அது பிரகாரம் நடந்துட்டு வரோமா? எவ்வளவு மட்டும் நாம் நடந்துட்டு வரோம்? நாம் நடக்கிறதே எல்லாம் இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? வழி காட்டணுமா இல்லையா? இந்த விஷயத்தை நாம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஆராதனைக்கு வந்துட்டு போறது கிடையாது. அந்த வசனத்துல நீ எவ்வளவு மட்டும் நீ என்ன வளர்ந்துருக்கிற பாருங்க. வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயர் 2:4 வாசிங்க. 1 தீமோத்தேயர் 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரோட சித்தம் என்ன சொல்லுங்க? கர்த்தரோட சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிப்படுறது. இப்ப நீங்க எல்லாம் ரட்சிப்பட்டீங்களா இல்லையா? ரட்சிப்பட்டீங்க. ரட்சிப்படுறதோட ஆயிப்போச்சா? சொல்லுங்க. ரட்சிப்படுறதோட ஆயிப்போச்சா? நம்ம இதுக்கு மேல பார்த்தோம். ரட்சிப்பின் நம்ம வளரும்படிக்கு கர்த்தர் திருவசனத்தை என்ன பண்ணணுங்க? புசிக்கோணும் பேதுரு சொல்றாரு இல்லையா? 1 பேர் 2:2 என்ன இருக்குது? ரட்சிப்புல என்ன ஆகணும்? வளரும்படிக்கு தேவன திருவசனத்துல என்ன பண்ணணும்? நம்ம வாஞ்சையா இருங்க. நம்ம வசனம் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றது வசனத்துல? சொல்லுங்க, வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் என்ன சித்தத்தை என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னா மனிதர் எல்லாம் கூட என்ன பண்ணணும்? ரட்சிப்படணும். ரட்சிப்படுறது ஒன்றும் இல்லை, அதோட ஆகி போகல. ரட்சிப்பட்டு நீ என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறியும் பிடிக்கு சத்தியத்தை அறியணும். என்ன அறியணும்? சத்தியத்தை அறியுது என்ன சொல்லுங்க? சத்தியத்தை அறியுது என்ன? வச்சனம் என்ன சொல்லுது உனக்கு?
எது செய்யணும்னு சொல்லுது வச்சனம், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது வச்சனம். வச்சனம் என்ன கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு? வச்சனத்துல, பரிசுத்த வேதத்துல அநேக விஷயமான சத்தியங்கள் இருக்குது. அநேக விஷயத்துல சத்தியங்கள் இருக்குது. அப்படின்னா அநேக சப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அநேக விஷயத்துல பாடம் இருக்குது. உதாரணத்துக்கு படைப்பு பத்தி, அப்படின்னா சுஷ்டி பத்தி, சுஷ்டி என்ன தமிழ்ல? படைப்பு பத்தி இருக்குது உபதேசம். படைப்பு பத்தி பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? அதே மாதிரி மனிதன் பத்தி பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை பத்தி பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? அதே மாதிரி தேவன் பத்தி வச்சனம் என்ன சொல்லுது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து பத்தி வச்சனம் என்ன சொல்லுது? அதே மாதிரி கர்த்தரா பரிசுத்தாய் பத்தி வச்சனம் என்ன சொல்லுது? வருகை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாரு? வச்சனம் என்ன சொல்லுது? இன்னும் அநேக விஷயங்கள் என்ன இருக்குது, பாடங்கள் நமக்கு பரிசுத்த வேதத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கணுமா இல்லையா? யார் கத்துக்கணும்? நீங்களே கத்துக்கணுமா இல்லையா? படிக்கிறது இல்ல, வச்சனம்ங்கிறது பரிசுத்த வேதம் படிச்சதே இல்லாம பரிசீலனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அர்த்தம் பண்ணிச்சா? அதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். கர்த்தர்கிட்ட என்ன பண்ண நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால இதுக்கு மீன் கத்துக்கிட்டு நம்ம ரட்சிப்பு பத்தி அறிவு வேணும் இல்லையா? அறிவுனா ஞானம். என்ன எல்லா விஷயத்துல என்ன வேணும்? நம்மளுக்கு அறிவு வேணும். உண்மையான உபதேசம் என்ன சொல்லுது அது தெரியாட்டி நம்ம என்ன முடியும்? கர்த்தருக்குள் நம்ம வளர முடியாது. ஏதோ பிரசங்க கேட்டுட்டு போனா ஆகாது. அது புரிஞ்சா? இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம யாரு மனவாட்டின்னு சொல்லிக்கிறோம், நான் தேவனோட மனவாட்டின்னு சொல்றோம், நாங்கள் சியோன்ல இருக்கோம்னு சொல்றோம். இதெல்லாம் எத்தனை வார்த்தைகள், பெரிய வார்த்தைகள்லாம் என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். நம்ம ஆலோசனை பண்ண அந்த வார்த்தையோட மீனிங்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பயன்படுத்துற வார்த்தையோட மீனிங் கூட தெரியாம நம்ம பயன்படுத்துறோம். தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? அறிவின் என்னங்க? அதானா ஞானமும் எனக்கு அதானா தெரிஞ்சுக்கிறது தானா? அது தெரிஞ்சுக்கணும் வாஞ்ச இருந்தாதான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. அது அறியாம இருந்தோம்னா பிரயோஜனம் இல்ல. நாங்க உண்மையான உபதேசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசல் உபதேசம் என்ன ஒருத்தருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணாங்க? நாங்க என்ன பண்றோம்? அசலான உபதேசத்தில் இருக்கிறோம். நாங்க தான் கரெக்டான உபதேசம். அசல் உபதேசம்னாக்கா என்னவோ நம்மளுக்கு தெரியாது. என்ன உபதேசம்? பைபிள் என்ன சொல்லுது? அது பரிசுத்த வேதத்தை இதையை நீ என்ன நம்புற? இந்த கையில் இருக்கிற பரிசுத்த வேதம் இருக்குது இல்ல, என்ன நம்புற? இதைய சொல்லுங்க. இது என்ன? இந்த கையில் எந்த கொடுத்துருக்காரு? இது என்ன? இந்த வச்சனங்கிறது என்ன? இது என்ன நம்புறீங்க நீங்க? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த கொடுத்தது நம்மளுக்கு? எந்த கொடுத்தார் கர்த்தர்? எந்த கொடுத்தார் சொல்லுங்க? பத்திரம் பொட்டிட்டு வைக்கிறக்கா? எந்த கொடுத்தாரு?
இதையே வாசிக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன பண்ண நம்ம வாசிக்கணும். வாசிக்கிறது இல்லாமல் என்ன ஆகணும்? அது பரிசீலனை பண்ணணும். என்ன பண்ண நம்ம பரிசீலனை அர்த்தம் தெரிஞ்சிருச்சுல்ல, பரிசீலனை பண்ணுறது தெரியுமல்ல. வாசிக்கிற வச்சனம் இது என்ன, இது அர்த்தம் என்ன, இது பற்றி இன்னும் வச்சனம் வேற பக்கம் என்ன சொல்லுது, அப்படி என்ன பண்ண நம்ம சோதிக்கணும், பரிசீலனை பண்ணணும். சர்ச் பண்றது. உதாரணம் ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது பைபிள்ல. நீங்க அடுத்த ரட்சிப்புன்னு நான் பார்த்ததில்ல. நாம என்ன பண்ண அறிவி. ரட்சிப்புன்னு என்ன படிச்சீங்களா? என்ன படிங்க வருஷம் ஆசிரியர்? நான் 2வது வச்சனம் 2வது அதிகாரம் வாசித்தீங்க 4வது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அறிவை என்னமா சத்தியத்தை அறிகிற அறிவு. என்ன அறிவுனா எந்த சத்தியத்தை நாம அறிவு கொள்ளணும். அப்படி என்ன என்ன சொல்றது வார்த்தை அப்படின்னு என்ன பண்ண? என்ன பைபிள் இது பத்தி எங்கெங்க எழுதிருக்கு, என்ன பத்தி எழுதிருக்கு பத்தி ரட்சிப்புன்னு இருக்குது நம்ம பைபிள்ல. ரட்சிப்பு பத்தி என்ன சொல்லுது வசனம்? அப்படி யாரு என்ன நம்ம பண்ணோம். அந்த ரட்சிப்போட மதிப்பு என்ன? ரட்சிப்போட மதிப்பு என்ன? நம்ம பேருக்கு ரட்சிப்போட மதிப்பு தெரியல. தெரிஞ்சா இது மாதிரி இருக்க மாட்டேன். தெரிஞ்சா இது மாதிரி இருக்க மாட்டேன். ரட்சிப்புங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் விலையேறப்பட்டது. இது ரட்சிப்பு என்னமா வெளியேறப்பட்டது. இது இப்படி விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பு நம்ம கர்த்தர் அவர் குபுரையால் நம்மளுக்கு என்ன பண்ணாரு கொடுத்தார். மாதிரி இதுல என்ன பண்ண? நீ ரட்சிப்புல வளரணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வளரணும்னு சொல்றாரு கர்த்தர். நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம்? இசாக்கு வளர்ந்துட்டு வர்றாராமா. அவர் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு? பால் மறந்தார். பால் மறக்கிறதுன்னு சொன்னல சொல்லியிருக்கனால இருக்குன்னா போன வருஷம் வந்தாப்பா. நம்ம எவ்வளவு பால் மறந்துருக்கிறோம்? நம்ம பால் மரம் சொன்னால புரிஞ்சா? பால் விட்டாதான் நீ என்ன பண்ணு? பால் விடுறது அர்த்தம் என்ன? பால் விட்ட பொறுப்பு என்ன பண்ணுவ? நீ ஆகாரம் சாப்பிடுவ. நீங்க ஆகாரம் திங்கிற நிலைமையில் இருக்கிறோமா? நம்ம ஆரம் என்ன? வசந்தை கத்துக்கிறது. இப்ப சாப்பாடு பட்டில் போட்டு வச்சா என்ன பண்ணுவாங்க? வளர்ந்தவங்க போட்டு வைப்போம். அல்ல ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க? போட்டு வச்சு அவன் கையில் அவன் என்ன பண்ணணும்? சாப்பிட்ற நிலைமை. அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? கத்துக்க வேண்டியது நிலைமை. கற்றுக் கொடுத்தா கத்துக்கிற நிலைமை இருக்கணும். புரியுதா சொன்னது? கத்துக்கிட்டா என்ன பண்றது? கத்துக்கிற நிலைமை, சுயமா கத்துக்கிற நிலைமையில் இருக்கணும். இப்ப அவன் இருக்கிறான் பெருசாயிட்ட 12 வருஷமா 9. சரி 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவரேக்கு ஓட்டுறீங்களா? என்ன சாப்பாடு நீங்க ஆக்கி வைக்கிறீங்க? அது என்ன குழம்பா அந்த என்ன பண்றான்? ஆக்கி வச்சா அவன் என்ன பண்றான்? சாப்பிட்றான். அதே மாதிரி விசுவாசிங்க என்ன பண்ணணும்? சுயமா சாப்பிட்ற நிலைமைக்கு வரணும். வசனம் படிச்சு என்ன என்ன சொல்லுது இன்னும் அவசரமா புரியாட்டி ஊழிக்காரர்கிட்ட வரும்போது கேட்டு இது நினைப்போம். நம்ம கண்டுக்கிற புரிஞ்சு கண்டுக்கிற நிலைமைக்கு வரணும். அந்த பசி வேணும் உள்ளுக்கு. அர்த்தம் புரிஞ்சா? இன்னும் இந்த வளர்ற பசங்க என்ன சொல்லுவாங்க வரும் தெரியுமா? காலையில் எந்திரிச்சு என்ன கேட்பாங்க? அம்மா என்ன குழம்பு காசுற, என்ன சாப்பிட? நான் கேட்பேண்ணா, கேட்க மாட்டேண்ணா.
கேட்பாங்க இல்லையா? அதான் கேட்கறது இல்லையா? கேட்பாங்க. இப்போதைக்கு பசங்க ஒருத்தருக்கு 22ஆவது, ஒருத்தர் 18 19 வருஷம் ஆகுது. வீட்டில் வந்தாக்க அதே வேலை தான் அவங்களுக்கு. என்ன குழம்பு காசுற, என்ன பண்ணுற, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது பண்ணி வையுமா, இது பண்ணி வையுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறாங்க அது மாதிரி விசுவாசிங்க? எனக்கு ஒருத்தரும் கூட பிடிக்காங்க. மினிஸ்ட்ரி ஒருத்தரும் கூட அது மாதிரி கேட்குறாங்க. இல்லை, பலவந்தம் பண்ணாதான் கேட்குறாங்க. பலவந்தம் பண்ணணும் அப்படின்னா மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டாங்களே என்னமோ நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் வளர்ந்துட்டாங்களே என்னமோ எனக்கு தெரியாது. அர்த்தம் பண்ணிச்சா என்ன மாலுங்களா? எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சீனியர் விசுவாசி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பிரச்சனைக்கு வரும்போது தெரியும் பரிசுத்தி வளர்ந்துருக்கிறியா வளர்க்குறலையா. கொஞ்சம் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை தீர்க்கறது எல்லாம் பிரச்சனைக்கு பண்ணி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அர்த்தம் புரிஞ்சுங்களா? என்ன விஷயம்? இல்லை சுயமா கத்துக்கிற நிலைமை இருக்கணும். எல்லாம் தெரியும், நான் கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. வளர்ச்சி எங்கே இருக்குது? சரி, உண்மையை நீ வளர்ந்துருந்தா உங்களோட வாழ்க்கையில் தெரியும். உங்களோட வாழ்க்கையில தெரியும். நீ இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவ? கத்து கொடுப்ப. அந்த விஷயம் அதாவது என்ன பண்ண வளரும். நம்ம சும்மாவே நீ கலெக்டர் ஆக முடியாது, படிச்சாதான் ஆவ கலெக்டர். ஆவியா? இல்லாட்டி கலெக்டர் ஆன போட்டு படிப்பியா? என்னம்மா நர்ஸ் டியூட்டி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஜாயின் ஆன போட்டு கற்றுக்கிட்டீங்களா, இல்லாட்டி மேலே படித்து மறுபடி நர்ஸ் ஆனீங்களா? நீங்கள் படித்தாதானே நம்ம இப்போ நம்ம ராஜாக்கள்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? நம்ம யாரு ராஜாக்கள்னு பாடுறோம். என்னென்ன பாடுறீங்க? என்னென்ன பாட்டு பாடுறீங்க நீங்கள்? ஆச்சாரியன்னு பாடுறோம், லேவியில் பாடுறோம், மனவாட்டின்னு பாடுறோம், நான் நீதிமான்னு பாடுறீங்க. என்ன என்ன நான் சைனிக். என்ன என்ன சைனிக்னு சொல்லுவாங்க. நான் சேனை, நான் கர்த்தரோட இதில் சேனைன்னு பாடுறோம். அதில் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுதா? சேனையா இருக்கிறியா நீ? ராஜாவுக்கு ராஜாவா இருக்கிறியா நீ? வாழ்க்கை ராஜா மாதிரி இருக்குதா? புரியுதா சொல்றது? அதனால ஒரு பக்தர் இது மாதிரி சொன்னாரு, விசுவாசி கிறிஸ்டியன்ஸ் ஆமா பொய் பேச மாட்டாங்களாமா அசல. ஏன்னா பொய் பாடுவாங்களாமா. என்ன பண்ணுவாங்களாமா? பொய் பேச மாட்டீங்க, ஏன்னா பொய்யை பாடுவோம். நான் ராஜான்னு சொல்லுவோம். ஏன் ராஜாக்கு இருக்கிற குணம் நமக்குள்ள இருக்காது. நான் பரிசுத்தவான்னு பாடுவோம், பரிசுத்தவான் வாழ்க்கை நமக்குள்ள இருக்காது. நான் இப்போதைக்கு ஒரு பாட்டு, என்ன ராஜா நீ ராஜா நீ பவனம்ல இருக்கா, நீ பவனம்ல ரேயி பகுல, அந்த பாட்டு பாடவே மாட்டேன். எனக்கு தெரியுமா? அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை. அந்த குவாலிட்டிக்கு இன்னும் நான் என்ன பண்ணல. கேட்டாங்க கூட, பிரபா அந்த விஷயத்தை அது மாதிரி நான் எதுக்கணும் உங்க சன்னிதியில் எப்படி இருக்கணும், ராத்திரி பகல் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். நேற்று வண்டியில் வரும்போது யாரை பாடணுமோ கேட்டோம். நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு பாடணுமா கேட்டோமோ இதை சொல்லலை. அப்போ நான் நினைச்சுக்கிட்டு பிரபா அந்த ஹரத்தா எனக்கு இல்லை பிரபா, நான் அந்த வாய்க்கு இருப்பேன். நான் பாட்டு பாடுறதில்ல. நான் சொல்ல ராத்திரியில் நீ காத்திருக்க கருத்து சொன்னதில்ல, பாட சொன்னால் பிரம்மாண்டமாக பாடிடுவோம். அப்படியே பரிசுத்தம் நிறைஞ்சு கூட பாடிடுவோம். இருக்கிறோமா நம்ம? இல்லையா? ஒரு கர்த்தர் சந்தோஷப்படுவார் அப்படி இருந்தா. இப்போ என்ன பாடு பாடுறேன் என் மகன், வேணா 1 hour கூட சன்னிதில் 1 hour கூட எம்கிட்ட காத்திருக்கிற வேணா பாட்டு மாத்திரம் எப்படி பாடுறான், ஒரு ஆயு பார்க்கலாமா. சொல்ற விஷயம் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பாட்டு பாடும்போது புரிஞ்சுனா கர்த்தாவே
நானும் அது மாதிரி இருக்கும்னு கர்த்தாவே, அது மாதிரி இருக்கிற குடும்ப கொடுங்க. நான் பாட்டு பாடுறதில்ல, அந்த அனுபவத்துக்குள்ள என்ன வந்தேன் வரோன்னு கர்த்தவன் அப்படியேப்பட்ட அந்த வாஞ்சியோட பாடினாலும் கர்த்தர் சந்தோஷப்படுவாரேமோ. நான் பாடுற எத்தனோ பாட்டு பாடுறோம், அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. அது நம்ம என்ன பாடுறோமோ கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால இயேசுநாதர் இருக்கிற இடத்துல அவர் சொன்னார், சாஸ்திரிகள் பரிசேயர்கள் அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்னமா இந்த இதுல எது சுத்திக்கிறீங்க, ஓதுனா சுத்திக்கிறீங்க, மனசு எங்க இருக்குது? எனக்கு தூரமா இருக்குது. அன்னைக்கு யூதருக்கும் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்களுக்கு என்ன கம்மி கிடையாது. அன்னைக்கு அதனால யூதர் இருந்தாங்க, கர்த்தர் பார்த்து என்ன பண்ணாரு? அவங்கள என்ன பண்ணாரு? எச்சரிக்கை பண்ணாரு. இன்னைக்கு நம்மளே பார்த்து கூட எச்சரிக்கை பண்ணுவாரேமோ. அது மாதிரி தானே. அதனால்தான் நீ பண்ற ஜபமா இருக்கட்டும், நம்ம பண்ற எதா இருக்கட்டும், உறுதி அந்தரகத்துல இருந்து வாஞ்சியோட உண்மையை நம்ம என்ன பண்ணணும்? அவரையா சுத்திக்கிறது ஆராதிக்கிறதுக்கு பண்ணா வாய் திறந்து பரிசுத்தா நம்ம மேல என்ன பண்ணணும்? அபிஷேகம் இறங்கி வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க சொல்ல வளர்ந்துருக்கிற அந்த வளர்ந்ததுனால நீ இன்னொருத்தருக்கு எப்படி உபயோகம் படுறேங்கிறது நாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழ்றதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு நம்பருக்கு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கைய வளர்றதுக்காக நம்ம வாய்க்கு தான் படணும். முதல்ல நம்ம அருவியை என்ன பண்ணணும்? பெறணும். அருவியை நம்மளுக்கு அருவி அவசரம். அந்த அருவி என்ன பண்ணணும்? நம்பணும். மூணாவது என்ன பண்ணணும்? அது பக்கம் நம்ம வாழ்க்கைய மாற்றிக்கிட்டு நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அப்படி மாதிரி பரிசுத்தாவி நம்ம எல்லாத்தைய நடப்புகிறேன் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம். ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் வசனத்தைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கூட கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹalleluya, praise the Lord. ஹalleluya. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஹalleluya, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்தாவினரே ஸ்தோத்திரம். ஹalleluya, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. ஏசப்பா நன்றி. பரலோக பிதாவே நன்றி. பரிசுத்தமான தேவனே நன்றி. பரலோக தேவனே நன்றி. Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பிரிய சகோதரி சகோதரனே, இந்த சாயங்கால நேரத்தில் கத்திர வசனம் நம்மகிட்ட வந்திருக்குது. நாம் எவ்வளோ அறிவில் அறிஞ்சிருக்கிறோம், நம்ம ரட்சிப்பு பத்தி, நித்திய ஜீவனை பத்தி, பக்தி பத்தி எவ்வளோ அறிவு நம்மளுக்கு இருக்கிறது. நம்ம ரட்சகார இயேசு கிறிஸ்து பத்தி, தேவனை பத்தி நம்ம எவ்வளோ அறிவில் வளர்ந்திருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். நமக்குள்ள அறியணுங்கிற எவ்வளோ ஆசை நமக்குள்ள இருக்கிறது. பிரியா சகோதரி சகோதரனே, நீ எந்த பக்தியில் இருக்கிறிய இன்னைக்கு, அதோட என்ன போதும் என்று நீ திருப்தி அடைய வேண்டாம். ஹalleluya, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று நீ திருப்தி அடைய வேண்டாம். பிரியா சகோதரி சகோதரன், எந்த ரட்சிப்புய நீ பெற்றிருக்கிறியோ அந்த ரட்சிப்புல நீ வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன்னை அழைச்சி ஒரு விஷயத்துல அறிவு எவ்வளவு அவசரம் இருக்கிறது. ஹalleluya, praise God. ஹalleluya, ஹalleluya, praise God. நீ எந்த தேவனை நீ ஆராதிக்கிறியோ அந்த தேவனை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால பிரிய சகோதரி சகோதரனே, நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே, எங்களைய எவ்வளவோ நேசித்து அறியாத எங்களைய, தேவனாரோ அறியாம எங்களைய கர்த்தாவே எங்களை அழிச்சு கொண்டு வந்து ரட்சித்தீங்க. எங்க ரட்சியோட மதிப்பை அறியும்படிக்கு ஐயா அறிவு எங்களுக்கு கொடுங்க. ரட்சித்த உங்களை பற்றி அறிவு எங்களுக்கு கொடுங்க. சர்வவல்லவன் தேவனே, உன்னை அறிவிக்கிறதுக்கு அறிவு கொடுங்க என்று நாம் கர்த்தரைய வேண்டுகொள்ளலாம். ஹalleluya, praise the Lord.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜாவே. Hallelujah, praise God. Hallelujah, thank you Jesus of Nazareth. Hallelujah, praise God. Hallelujah, hallelujah, praise God. Hallelujah. வாய் திறந்து கத்திருக்க கேளுங்க. Hallelujah, praise God. Hallelujah, ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, praise God. Hallelujah, praise the Lord. ஏசப்பா பரிசுத்தமான தேவனே, ஐயா எனக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்க, ரட்சிப்புல வளரும்படி கிருபை கொடுங்க கர்த்தாவே. நான் பால் குடிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஐயா ஐயா ஆகாரம் புசிக்கிறா ஒரு அனுபவத்தில் எங்களை கொண்டு வாங்க கர்த்தாவே. வளர வேண்டும் கர்த்தாவே நாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise God. அநேகருக்கு உன்னைய தெரிவிக்கிற ஒரு அறிவை எங்களுக்கு கொடுங்க, அறிவில கர்த்தாவே வளரும்படிக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே என்று ஏமானுங்க. ஹல்லேலூயா, praise God. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா தந்தை ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஹல்லேலூயா, praise the Lord. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி. உங்க பிள்ளைங்க ஒருத்தர் வளரும்படி கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சின்ன மந்தை கர்த்தாவே, ஐயா உங்களை பற்றி அறிவில் வளரும்படிக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, praise God. ஒருத்தர் வளரும்படி கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, hallelujah, praise God. Hallelujah, praise God. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தெரிசமார்கள் பிரார்த்தனை பண்ணு. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. அப்பா சோதரிக்கிறோம் தகப்பனே, நல்லவரே, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. அப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே, அப்பா எங்களை நீர் நேசித்து சுவாமி தகப்பனே, எங்களை பவராகவும் சுவாமி ஆண்டவரே அப்பா நன்றி கொடுக்கும் அறிவிலும் மலர பெருங்க தகப்பனே சோதரிக்கிறோம் அப்பா. நீர் மனங்கராட்சா சோதரிக்கிறோம் தகப்பனே அப்பா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, அப்படியாக நாங்கள் அறிவில வளரத்தக்கதாக ஒருவரையும் தகப்பனே அப்பா நீ நடத்தமானவரப்பா. சோதரிக்கிறோம் அப்பா. புத்தி தேவை ஞானத்தோடு சுவாமி ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா. அப்படியாகவே எங்கள் ஆயுதமாக்கு சுவாமி இந்த நேரத்துல தேவ நம்மளோட பேசின வார்த்தை நிறுத்தமாக நம்ம சொல்லுவோம். ஜெபம் செய்துகிறோம். பரிசுத்தமான பிதாவே, நல்லவரா இருக்கிற மாலை வேலையிலே சுவாமி நீர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனப்பா. ஆளுநர் தகப்பனப்பா, பாலனார சிறுபிள்ளைகளாக தகப்பனப்பா வாழ்க்கையில் ஜீவிக்கும் அப்பா தேவனை சோதரிக்கிறோம் அப்பா. நித்திய ஜீவ தகப்பனே வாழ்க்கையில சுவாமி இன்னும் வளராமல் சிறுபிள்ளையாக பாலும் குழந்தையாக இருக்காமல் சுவாமி சோதரிக்கிறோம் கர்த்தர் அப்பா. வாழ்ந்த பிள்ளை போல் தகப்பனே அப்பா உம்முடைய வசனத்தை அறிவு தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா அறிவு தகப்பனப்பா வளர சுலப செய்யும் சுவாமி. அப்படியாக காலகட்டங்களில் சுவாமி தகப்பனே அப்பா மாணவர்களாகவே இருந்து விடாமல் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. வாழ்ந்த பிள்ளை போல் அநேக அப்பா எவரை சோத்திருக்கு உம்மாண்ட நடத்தத்தக்கதாக தெளிவு புத்தியுள்ளவராக தகப்பனை நடக்க தகப்பனே அப்பா சுலப செய்யுமாறு சுவாமி. இது நாளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியாக நீர் முத்திரிங்க அப்பா. ஒவ்வொரு வசனத்தையும் அப்பா உள்ளத்தில் பதிவு தவிர பிரகாரம் தியானித்து நடக்கத்தக்கதாக காலகட்ட விசுவாசத்தில் நிறுவனமாக்கி தகப்பனப்பா சத்ரு அப்பா சைமன் தவிர தூராக்கத்தக்கதாக அநேக சாட்சிகள் ஒவ்வொரு பிள்ளைங்க விஷயத்துக்கு நடத்துமாறப்பா உடைய நாம மறுபடத்தக்கதாக சுவாமி. இந்த நாள் அப்பா தேவன் எங்களோட பேச ஒவ்வொரு நாமத்தை ஒவ்வொரு அப்பா வார்த்தை நிமித்தமாக செய்யும் செய்யுமாறு தகப்பனே. இந்த நாள் நம்மளை கரங்களை கொண்டு கொடுத்து சுவாமி வருகத்தாக மீண்டும் அப்பா நாளை நேரத்திலப்பா நாங்கள் கால் நேரம் கூடத்தக்கதாக சுவாமி ஐக்கியமா நடந்ததற்காக அப்பா எனக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியத்தில் நடத்துமாறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க வேண்டியது நல்ல பிதாவே. ஆமென்.